எல்லோருக்கும் வணக்கம். பங்கு சந்தையில நம்ம எமோஷனல் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே போல நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்குண்டான வேல்யூல நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போனோம். இன்ட்ராடேக்காக மார்ஜின் அதிகமா கிடைக்குது அப்படின்றதுக்காக நாம அதிகமான வேல்யூக்கு ட்ரேட் பண்றது தப்பு. அதே போல நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாம கண்டிப்பா ட்ரேட் பண்ணவே கூடாது. இது போல பல விஷயங்களை நம்ம ரெகுலரா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நான் இப்ப சொல்ல போறது பாத்தீங்கன்னாக்கா இது போல புதுமையான சில விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட பாடம் தான். இன்னைக்கு ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓபன் ஆயிருக்கு, இந்த மார்க்கெட்ல நான் என்ன மாதிரியான இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு வந்துருவோம். மார்க்கெட் ஓபனிங்ல நிப்டி ஒரு 100 பாயிண்ட்க்கு மேல கேப் அப் ஓபன் ஆயிருக்கு. இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 147 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 540 பிளஸ்ல இருக்கு. இன்னைக்கு நான் இன்ட்ராடேக்காக பாத்தீங்கன்னா 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், இன்ஃபி, ஏசியன் பெயிண்ட், டிசிஎஸ், இந்த 5 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் எதுவும் பிளேஸ் பண்ணல. ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கான டைமிங் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களுமே பாத்தீங்கன்னாக்கா நல்ல ப்ராஃபிட்டபிளா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இப்ப பார்க்க போற தேர்ட் பாயிண்ட் என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இன்ட்ராடேல ஒரு 100 பேர் ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த 100 பேர்ல பாத்தீங்கன்னாக்கா 10 பேர் தான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்றவங்களா இருக்காங்க. அதே போல 90 பேர் வந்து லாஸ் பண்றவங்களா இருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா அந்த 90 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 ரூபாய் வச்சு பிசினஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 இருந்து 300 ரூபாய் ப்ராஃபிட் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அதே அந்த 110 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 90 பேருக்கு அகைன்ஸ்டா அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் வச்சு பிசினஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 100 இருந்து 200 ரூபாய் லாஸ் வரணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வராங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அவங்களால சக்சஸ் பண்ண முடியுது. இந்த 3வது பாயிண்ட்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு லாஸ் அப்படின்னு வரும்போது, அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்மோட கையில நம்மோட கண்ட்ரோல்ல வச்சுக்க போறோம். அதே போல டார்கெட் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டோட போக்குல விட போறோம். இப்படி விட்டாதான் பாத்தீங்கன்னாக்கா நம்மளால பெரிய அளவுல ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்து நாம பார்க்க போற 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டை நாம ஒரு பிசினஸா பார்க்காம நாம ஒரு வேலையா பார்க்கணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்னாக்கா நமக்கு முதலாளி நமக்கு என்ன வேலை கொடுக்குறாரோ அதை மட்டும் தான் நம்ம செய்ய போறோம். அவர் சொல்லாத வேலையை நம்ம செய்ய போறது கிடையாது. அது போலதான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே இருந்தாலும் சரி, அதே போல ஷார்ட் டேர்ம் இல்ல லாங் டேர்ம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜில என்ன இண்டிகேட்டர் வருதோ, அதாவது எந்த இடத்துல நம்ம பை எடுக்க போறோம், எந்த இடத்துல நம்ம செல் எடுக்க போறோம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்க போறோம், எந்த இடத்துல டார்கெட் வைக்க போறோம், இதுதான் நம்மளோட வேலை. இந்த வேலையை மட்டுமே நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா, கம்பெனில நம்ம வேலை செய்யும் போது ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம வேலை செய்யறோம்னா அதுக்கு உண்டான ஊதியம் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த மாசத்தோட ஃபர்ஸ்ட்ல நமக்கு கிடைக்க போகுது. போல ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ராட்டஜில நமக்கு என்ன ஒர்க் வந்திருக்கோ அந்த ஒர்க்கை மட்டும் நம்ம கண்டினியூவா செய்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஊதியம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல நமக்கு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற முதல் விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்ல நாம எந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம டைமிங் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மோட கேபிட்டலை நம்ம சேஃபா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மோட ஹெல்த்தும் பாத்தீங்கன்னா சேஃபா வச்சுக்க முடியும். இன்ட்ராடேல ஃபுல் டைம் ட்ரேடிங் ஸ்பெண்ட் பண்ணாம எந்த அளவுக்கு உங்களால குறைஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைமை குறைச்சிக்குங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த வித்தியாசத்தை உணர முடியும். இன்னையோட இன்ட்ராடேல நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எடுத்த 5 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா டிசிஎஸ் மட்டும் நமக்கு எக்ஸிட் ஆகல. மத்த 4 ஸ்டாக் வந்து எக்ஸிட் ஆயிருக்கு. இதுல இன்ஃபி மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3% லாஸ் வந்திருக்கு. பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், ஏசியன் பெயிண்ட் இந்த 3 பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால், அதாவது சின்ன ஒரு லாஸ் தான் வந்திருக்கு. இப்போ டோட்டல் MTM அப்படின்னு பார்க்கும்போது 880 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. நம்மளோட ட்ரேடிங் வேல்யூல கிட்டத்தட்ட ஒரு 1% கிட்ட நமக்கு லாஸ் வந்திருக்கு. இது என்னோட கம்பைன் லெஜர். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் நம்ம ஜூன் 16க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 1,78,865 ரூபாய் 78 காசு. நேத்து ப்ராஃபிட் லாஸ் பெரிய அளவில் இல்லாதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ என்னோட கரண்ட் வேல்யூ பாருங்க 1,94,316 ரூபாய் 49 காசு. 9% மேல நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஒரு நாள் ஒரு ட்ரேட் பாத்தீங்கன்னாக்கா சேம் தான். மியூச்சுவல் ஃபண்டும் சேமா தான் இருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. டபுள் கேண்டில் கலர் ஸ்ட்ராட்டஜி நமக்கு நிப்டில இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது நேத்தியோட க்ளோசிங் வந்து ரெட் கேண்டில், இன்னையோட கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில், நெக்ஸ்ட் ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில், கிரீன் கேண்டில் மாறி மாறி வருது. 3:15க்கு க்ளோஸ் ஆகக்கூடிய கேண்டில் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பையே வருது. நாம எடுக்கிறது வந்து இன்ட்ராடே அப்படின்றதுனால நமக்கு 3:15க்கு மேல நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் கிடையாது.
நான் நேத்தியோட வீடியோல சொல்லியிருந்தேன் நிப்டில இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம ஆப்ஷன், அதாவது இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்டர்பிரைஸ் கிடைக்கல. இன்னைக்கு என்டர்பிரைஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு என்டர்பிரைஸ் வருது அப்படின்னா நாளையோட வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி பேங்க் நிப்டில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் பாருங்க கிரீன் கேண்டில், இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டிலும் கிரீன் கேண்டில். ஸோ நாம ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நம்ம க்ளோசிங்ல பை பண்ண போறோம். 40,053 ரூபாய் இது க்ளோசிங் பிரைஸ். ஸோ கிரீன் கிரீன் ரெட் கிரீன் கிரீன் டேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போயிட்டு தான் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா 3.25 க்ளோசிங் ஆகிற கேண்டில். 40,280 ரூபாய் 95 காசு க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 240 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வருது. அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் நம்ம கண்டினியூவா ட்ரேடிங் பண்ணாதான் பாத்தீங்கன்னா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதுல நான் என்ன மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ண போறேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத நாளையோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.